செய்கிறார்கள். அவர்களை வலியுறுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே 3ஆம் திருவிழா மாணவர் முகமது அரிஷத் அவர்கள் கிராத் ஓடி துவங்கி வைத்தார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس كان من الجن ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء ويوم يقول نادوا شركاء ويوم يقول نادوا شركائي الذين زعمتم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا ورأى المجرمون النار فظنوا أنهم مواقعوها ولم يجدوا عنها مصرفا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கீதம் முதலாம் திருவிழா மாணவர் ஹாஃபிஸ் முகமது ஆலி. السلام عليكم ورحمة الله وبركاته. வானம் பூமி
போகும் வென்று வாழ்ந்திரு நீரும் மறை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு மார்க்கத்தில் கல்வி கற்று வாழ்ந்தமை வளர்த்தமை நீரே உங்களால் தானே உண்டாகினோம் என்றும் உங்களால் தானே நன்றாகினோம் வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றியோம் வானவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே வாசம் வீசும் நேசப்பூவே உயிரில் உண்மை சுமந்தோமே மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே மொழி அரபியின் மூலம் வழிகாட்டி நின்னாலும் தெளிவாயிரும் நாமம் அறியாதவன் நாம் முதலாளிடம் ஆண்டவனின் ஆசிகள் என்று வரும் கவலைகள் விட்டு விடு நீரே உங்களால் தானே உண்டாகினோம் இன்னும் உங்களால் தானே நன்றாகினோம் வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றினோம் மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே சோமன் என்னும் இருளை போகி ஆழ்வி ஒளியை ஏற்றிடுவோம் மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம் மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது ஜாமியா பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய அப்துல் கரீம் அலிகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Tuhan memberi kita dan tuhan satu-satunya ilahi kita ini adalah kemuliaan dan kemuliaan dalam kepada yang sama dua berdoa membikin malu jemaat berdoa kalian besar ini banyak nanti sana என்ன மதத்தோடைய உறவு கட்டப்பட்டு அரசியல் பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி மாமான அகாபாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் இப்படிக்கு இந்த இப்படிக்கு அந்த இப்படிக்கு கீழே சைன் பண்ணவங்களுடைய பேர் இருக்குல்ல அது மேல உள்ள வார்த்தைகள் வந்து அவருடைய அந்த அந்தஸ்தை காட்டும். இப்படிக்கு போட்டு கீழே யார் பேர் போட்டாங்களோ அவங்கள அந்தஸ்து உயர்த்தி எப்போ காட்டுறதுன்னா மேல என்ன வாசனை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் அந்த அந்தஸ்து வெளிப்படும். உதாரணம் சொல்லி நான் நிறைய பேருக்கிறேன். ஒருத்தர் இப்படிக்கு எப்படி எழுதியிருந்தாரு எப்படின்னா அவசரத்துக்கு என்னை பயன்படுத்துங்க, அவசரத்திற்கு என்னை பயன்படுத்துங்க, ஆரோக்கியத்திற்கு என் குருநாதரை பயன்படுத்துங்க. இப்படிக்கு இந்த வாசகம் நல்லா இருக்குல்ல, ஆனா சொன்னவர் யாரும் சொன்னாலும் அந்த வாசகத்துடைய அருமை புரியும். இன்னொரு இப்படிக்கு தொடர்பாரு இப்படி இப்படி போயிட்டே இருக்காது அப்படின்னு நினைக்காது. சிங்கமும் புலியும் நல்ல மிருகம், சிங்கமும் புலியும் நல்ல மிருகம், ஆடும் மாடும் தான் மோசமான மிருகம். இப்படிக்கு இந்த ரெண்டு இப்படிக்கு கீழே யார் கையெழுத்திட்டு இருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் இந்த வாசகம் ஒரு அற்புதமான இடத்தை தெரியும். நான் யாருக்கு கையெழுத்து அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்படிக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய வாசகத்திற்கு வந்து ஒரு பெரிய
இருக்கக்கூடிய முன்னோட்டமான விழா அந்த விழா. சின்னம் கைவிட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களை உருவாக்கி கொடுத்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க இப்படிக்கு கைது போடக்கூடிய இடத்துக்கு போக போறீங்க. அப்போ உங்களுடைய மாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 இப்படிக்கு அப்படிங்கறத நான் உதாரணமா சொல்லியிருக்கேன். முதல் இப்படிக்கு இப்போ வருவோம். அதான் வருவோம். நான் சொன்னேன் அல்லவா, அவசரத்துக்கு என்னை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்துக்கு என் குருநாதரை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வாசகத்துக்கு கீழே என்ன எழுதி தெரியுமா? அவசரத்துக்கு என்னை பயன்படுத்துங்கள், இப்படிக்கு லிஃப்ட் அப்படின்னு எழுதிருச்சு. லிஃப்ட் தெரியுங்களா? லிஃப்ட். ஆரோக்கியத்துக்கு என் குருநாதரை பயன்படுத்துங்கள், இப்படிக்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு எழுதிருச்சு. இந்த 2உடைய இம்பார்ட்டன்ட் புரியுதா? அவசரத்துக்கு வேணா லிஃப்ட் பயன்படுத்துங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என் குருநாதர் ஸ்டெப்ஸை பயன்படுத்துங்க, படியை பயன்படுத்துங்க அப்படின்னு எழுதிருச்சு. இப்ப இந்த 2உடைய இம்பார்ட்டன்ட் அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரியுது. நான் 2வது சொன்னேன் இப்படி, அந்த இப்படி எப்படின்னா சிங்கமும் புலியும் நல்ல மிருகங்கள், இந்த ஆடும் மாடுனா மிக கெட்ட மிருகங்கள், இப்படிக்கு புல் அப்படின்னு புல் இருக்குல்ல, ஏன்னா புல்ல சாப்பிடுறது இதுதான் சாப்பிடும். ஆடு மாடுனா புல்ல சாப்பிடும், சிங்கமும் புலியும் புல்ல சாப்பிடாது. அப்ப அந்த புல்லுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மிருகங்கள் அப்படின்னு யாருக்கும் தெரியுது. ஆடு மாடு மட்டும் கெட்ட மிருகம், சிங்கம் புலியும் அது கெட்ட மிருகம், ஆடு மாடும் கெட்ட மிருகம், சிங்கம் புலியும் நல்ல மிருகம் அப்படிங்கிறது புல் சொல்லுது. சோ இந்த இப்படிக்கு அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அவர்களை வைத்து அந்த வாசகத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்றால், ஒரு வெற்றியாளர் பற்றி சொல்லுவாங்க, விற்பனை செய்வது வெற்றி அல்ல, உங்களுடைய பொருளை விற்பனை செய்வது வெற்றி அல்ல, ஏற்கனவே வாங்கி சென்றவர்கள் உங்களிடத்தில் திரும்ப வருகிறார் என்றால் நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து ஆசிரியர் பிரதிக்கிறாங்க. ஒரு மாணவர் பாட்டு படிக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த வாசகம் எல்லாம் யாரு இருக்குன்னு தெரியல, நான் கேட்க ஈஸியா இருந்துச்சு. ஆசான்களை பற்றி ஒரு அற்புதமான கவிதை வரிகள் அவர் எழுதியிருந்தார். கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதை ஜம்மா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு என்னுடைய கேள்வி. ஆசானே ஆசான்களே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. தவிர்க்குவோம். வேறு சொல்ல அப்படின்னா இப்ப சின்னம் தருகிறார் என்றால் இப்படிக்கு என்று கையெழுத்து போடக்கூடிய இடத்திற்கு உங்களை இந்த உஸ்தாத்மார்கள் நிர்வாக மக்கள் கொண்டு வந்துவிட்டார்கள். உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய வாசகத்தை தான் முடிவாக போகிறது. என்ன வாசகம் எழுத போகிறீர்கள் சமூகத்தில் என்பதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிட்டு நீங்கள் எழுதக்கூடிய வாசகத்தை வைத்துதான் இந்த சமூகம் உங்களை எடை போடும். எனவே அந்த வாசகத்தை தெளிவாகவும் அழகாகவும் உயர்வாகவும் மிக அற்புதமாகவும் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல்களை வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் அதுதான் இந்த ஆசான்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பெருமை. அதை தாண்டி அழகாக என்ற உங்களுடைய கையெழுத்துக்கும் ஒரு அற்புதமான இடம் கிடைக்கும். அப்படின்ற உயர்ந்த இடத்தை அல்லாஹ் இந்த நல்ல நிகழ்ச்சி மாணவர்களாக உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தமாக இந்த நல்ல துவாவுக்கு வாய்ப்பளித்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து தேர்வு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமது கல்லூரி பேராசிரியர் மரியாதைக்குரிய முகமது இஸ்மாயில் நஜீத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யார் கேட்குறாங்க வச்சுட்டா வயசாக பதில் சொல்ல முடியும். வயசானவங்க கேட்கும் பொழுது ஆயுள் சிறப்பாக வாழணும், சிறப்பாக வயசாக வைக்கணும். அதனால் வயசாகிட்டு சொல்லி உங்களை அதாவது விசனிக்க வேண்டாம். வயதாகி விட்டது என்று விசனிக்க வேண்டும். அது மனம் தளர செய்யணும். மனம் தளருகிற பொழுது செய்கின்ற பணியில் தொய்வு வேண்டும். அதனால வயசு எவ்வளோ வயசுனாலும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பணிகள் செய்யலாம். நல்லா படிக்கிற பையனால் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு வாழை அளவெடுக்கும் நிகழ்வு நம்முடைய மதரசாவிலேயே ஓதி பட்டம் பெற்று உஸ்தாதாகவும் பணியில் சேர்ந்து தற்கால முறையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாஸ் அஸ்லஹி ஹசரத் அவர்கள்
உம்ராவுக்காக வேண்டி செல்லுகிற வழியனுக்கும் நிகழ்வு. பட்டம் பெறும் மாணவர்களுக்கு அளவெடுக்கும் நிகழ்வில் இவ்வருடம் 2 மாற்றங்கள். ஒன்று புதிய நாளில் வைத்து நடைபெறுகிறது, இன்னொன்று இரவில் நடைபெறுகிறது. இதனால் வரை பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்குண்டான அளவெடுப்பு நிகழ்ச்சிங்கிறது பகல் காலங்களில் பழைய காலில் வச்சு நடந்துகிட்டே இருந்துச்சு. அது போக அதிலிருந்து அப்பாஸ் அவர்கள் உம்ராவுக்கு செல்வதனால் அந்த நிகழ்வும் மேலும் இந்த ஆடைக்கு மெருகூட்டுகிறது. இங்கே ஆடி பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு அளவெடுப்பு நிகழ்வு, உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த அப்பாஸ் அவர்களுக்கு அளவே இல்லாத ஒரு ஆடை. அது எல்லோரும் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான இயல்பான பிரியத்திற்குரிய ஒரு ஆடை. இந்த ஆடை அளவெடுக்கும் நிகழ்வுக்குண்டான அந்த ஆடை என்பது உங்களுடைய கண்ணியத்தை, மரியாதையை சமூகத்திற்கு உயர்த்தி பிடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆடை. மனிதனுக்கு ஆடை என்பது அவசியம் என்பதனால்தான் ஆடை சம்பந்தமாக திருக்குர்ஆனில் அது அன்சல்னா அலைக்கும் லிபாஸா, உங்களுக்கு ஆடையை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது ஆடை ஹதரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒழுங்கா எந்த விதமான தவறும் செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் வரவில்லை. எப்பொழுது தவறு நடந்ததோ அந்த தவறுக்கு பின்புதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஆடையில்லா நிலை அங்கே அவருக்கு ஏற்பட்டதாக சொல்கிறார். இங்கே அப்பாஸ் அவர்கள் அணியக்கூடிய அந்த யாராமுடையும் சரி, இங்கே பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த ஆடையும் சரி, இந்த ரெண்டுமே அல்லாஹுவால், அல்லாஹ்வுடைய ரசூலால் வழிகாட்டப்பட்டு நமக்கு வழங்கப்படுகிற ஒரு கண்ணியம் நிறைந்த ஆடை. அதில் அந்த ஆடையை அணிந்து கொண்டு தவறு செய்கிற பொழுது அந்த ஆடை நம்மை விட்டு கடையப்படாவிட்டாலும் கூட அந்த தவறின் காரணமாக நம்முடைய கண்ணியம் அங்கே இழக்கப்படும் என்பதில் கவனம் தேவை என்பதனால்தான் ஆடையை பொறுத்து ஒவ்வொரு மஜ்லிஸிலும் அவரவருடைய கண்ணியங்கள் மாறுபடுகிறது என்பதனால் இந்த ஆடைகளுக்கு ஒரு அளவெடுக்கும் நிகழ்வு என்பதை ஒரு சிறப்பான முறையில் மதரசாக்களுடைய வரலாற்றில் பதிவு செய்து வழமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்பாஸ் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, உம்ராவுக்கு போகணும்னு. சின்ன வயசு தான், அதே நேரத்தில் அவர்கள் ஆணிமா இருக்கிறாங்க. இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகத்தான் உம்ராவுடைய சிறப்பு, அங்கே செய்யக்கூடிய அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம செயலாளர் அபூபக்கர் ராஜியார் அவர்கள் உம்ராவுக்கு அவரும் அவருடைய தம்பியும் போகிற பொழுது இங்கே உரையாற்றினார்கள். இந்த சம்பந்தமான சிறப்புகளை சொன்னாங்க, அதை ஞாபகப்படுத்துறார். அதே நேரத்தில் அப்பாஸ் அவர்கள் ஏற்கனவே பல இடங்கள்ல உம்ரா சம்பந்தமா, அத்தி சம்பந்தமா நிறைய விழாவாரியா யூடியூப்ல நிறைய பேசிக்கிறாங்க. அவங்களுக்கே நம்ம சொல்லணும்னா நல்லா இருக்கு. அதனால உம்ராவுடைய சிறப்புகள் இப்போ அவங்கள்ட்ட நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன, போகக்கூடிய இடம் ரொம்ப அற்புதமான இடம், புனிதமான இடம். நீங்கள் ஆசைப்பட்டது என்பதை விட ரப்பு உங்களை ஆசைப்பட்டு இருக்கிறான் என்பதனால் உங்களை அங்கே அழைத்து செல்கிறான். அந்த அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான இடத்துக்கு போறீங்க. இதற்காக வேண்டி, இந்த மதரசாவுக்காக வேண்டி, மதரசாவுடைய நிர்வாகத்திற்காக வேண்டியும், ஊர் ஜனங்களுக்காக வேண்டியும், குறிப்பாக நாடு இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள், பிரசாதுகள் இவைகளை எல்லாம் நீங்கி உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான நோய்கள் எல்லாம் அகன்று நிம்மதியான கையிலான சந்தோஷமான வாழ்விற்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டுமாய் அன்போடு உங்களுக்கு கோரிக்கையாக இந்த மதரசா சந்தோஷலா நிர்வாக சார்பாகவும், இஸ்லாமார்கள் சார்பாகவும், அனார்முதார் சார்பாகவும் வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகனவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சால்மான் அவர்களுக்கு அவர்கள் அடுத்தபடியாக முகமது யூசுப் அடுத்தபடியாக திவான் முகமது சார் அடுத்தபடியாக முகமது அப்பான் அடுத்து உமரவாக்கம் இருக்கின்ற நமது கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய அப்பாஸ் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக இந்த முன்னாடியை நமது கல்லூரியின் செயலாளர் மரியாதைக்குரிய அபூபக்கர் ஹாஜி அவர்கள் போட்டி கௌரவிப்பார். அடுத்து மதரசாவின் சார்பாக நமது கல்லூரியின் தலைவர் மரியாதைக்குரிய நவன் சக்கா அவர்கள் இதை போட்டி கௌரவிப்பார். அவங்க
அடுத்து இந்த பொருளாலேயே நமது மதசாவின் துணைமுதல்வர் மரியாதைக்குரிய முஜிபத் அவர்கள் போட்டி கௌரவம். நிறைவாக நமது ஜாமியா பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய பரத்துல்லா மசீஹ் அவர்கள் துஆவை நிறைவு செய்வார். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Alhamdulillah kita menguji wafana ya karim ya Allah. Subhanallah ya Allah. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad. Salatan tunjina biha min jami'il ahwali wal afat. Taqdi lana biha jami'al hajat. Tughfirna biha min jami'is sayyi'at. ترفعنا بها عندك على الدرجات تبلغنا بها صلوات من جميع الخيرات في الحياة والآخرة إنك على كل شيء قدير. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث واصلح لنا شرورنا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا كلها يا رب العالمين. اللهم يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام بحرمة وجهك الكريم بطغيان هدينا واستعاذنا وعافنا. اللهم احفظنا بين أيدينا وخلفنا وأيماننا وشمائلنا ومن فوق رؤوسنا ومن تحت أقدامنا. اللهم تقبل عمرتنا وعدنا يا أرحم الراحمين. اللهم تقبل منا صالح الأعمال يا أكرم الأكرمين. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله